Hello students, welcome to DK Max Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.2ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம்ப்பா. அந்த தேர்டு சம் என்னன்னா, if the circumference of a conical wooden piece is 484 cm. அதாவது wooden piece டயக்ராம் இப்போ வரைகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து 484 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது கிவன் சொல்லி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் வுடன் பீஸ் கீழே இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது 2πr. ஸோ 2πரோட வேல்யூ 484 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோனோட இந்த ஹைட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து இது வரை இருக்கிற ஹைட்டு தான் கோனோட ஹைட். ஸோ இந்த கோனோட ஹைட்டோட வேல்யூ வந்து 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர்னு போடணும். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் இந்த கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் சம்மு. ஸோ இந்த கோனோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபார்முலா எழுதுவோம். இப்போ ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஸோ 1/3 πr ஸ்கொயர் ஹெச் வந்து எப்படி எழுதலாம், இப்போ 1/3 πr ஸ்கொயர் ஹெச் தான் ஃபார்முலா. 1/3 போட்டு 5ஓட வேல்யூ 22/7 போட்டுடலாம். 6ஓட வேல்யூ இங்கே ரேடியஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ரேடியஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணணும்னா சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா இருக்குது. 2πrோட வேல்யூ 484 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதிலேருந்து ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ எழுதுங்க, 2πr is equal to 484 2πr is equal to 484 சென்டிமீட்டர். ஸோ 2 into 22/7 into r is equal to 484 அப்படின்னு போடணும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ r is equal to 484 into 7/22 into 1/2. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ அதாவது r மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு வேல்யூஸ்னால் இந்த பக்கம் போனால் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ லெவல் டேபிள் இல்லை கேன்சபிள். லெவல் 2s are 22, 484, லெவல் 4s are 44, ரிமைண்டர் 4 இது 1144s are 484 வரும். இப்போ 2 டேபிளில் போகும் 22 வரும். ஸோ இதுவும் 2 டேபிளில் போகும் 2 11s are 22. ஸோ r is equal to 11 into 7 which is equal to 77 சென்டிமீட்டர். ஸோ ஆரோட வேல்யூ 77 சென்டிமீட்டர் இது கிடச்சிருச்சு. இப்போ வால்யூம் கண்டுபிடிப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ 1/3 போட்டு 5ஓட வந்து 22/7 போட்டு r ஸ்கொயர். ஸோ ஆர் வந்து 77 இருக்குது, 77 ஸ்கொயர் போட்டு இன்டூ போட்டு ஹெச். ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னது 105 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹைட்டோட வேல்யூ இந்த 105ன்னு போட்டுருணும். ஸோ இப்படி எழுதிட்டு 1/3 into 22/7 into 77 போட்டு 105 போடணும். ஸோ இதை வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் இதை 22 into 11 into 77 into 105 divided by 3. ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஸோ இது வந்து 3 டேபிளில் வந்து கேன்சல் ஆகும். ஸோ 3 3s are 9, ரிமைண்டர் 1 5. ஸோ 3 5s are 15 வரும். ஸோ 22 into 11 into 77 into 35 இதோட வேல்யூ வந்து சாரி நான் தப்பாக சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 1 minute.
1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு போட்டு 77 ஸ்கொயர் 77 இன்ட்டு 77 எழுதுகிறோம் இல்லையா, இன்ட்டுன்னு போட்டு 105ன்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 652,190 சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். ஸோ ஆன்சர் போட்டு வால்யூம் ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு 652,190 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கப்பா, இந்த ஆன்சர் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.